வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஐயனார் துணை சீரியலில் என்ன எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. நிலாவும் நானும் ரொம்ப க்ளோஸ் ஆயிட்டோம். நான் அவளை வா பொண்ணு தான் கூப்பிடுவேன் அப்படின்னு பெருமை பீத்திக்கிட்டு இருக்காரு சோழன். பாண்டியும் பல்லவனும் அதை நம்பாம இருக்க, இப்ப வேணா பாருங்கடா, இப்பவே உங்களுக்கு ப்ரூவ் பண்றேன் அப்படிங்கிற சோழன். நிலா நிலான்னு கூப்பிட, நிலாவும் இதோ வரேன் சோழன் அப்படின்னு சத்தம் கொடுத்துட்டு வெளியே வர்றாங்க. அப்போ சத்தம் கேட்டு சேரன் அங்க வந்து நிக்கிறாரு. சோழன் நிலா கிட்ட பெர்ஃபியூமை கொடுத்து, அது இந்த பெர்ஃபியூம் ஸ்மெல் எப்படி இருக்குன்னு பாருன்னு நீட்டுறாரு. என்னடா இது ஆ அப்படின்னு வாய்க்குள்ள அனகொண்டாவே நுழையிற அளவுக்கு திறந்து பார்த்துட்டு இருக்காரு சேரன். நிலாவும் லைட்டா அடிச்சு பார்த்துட்டு நல்லா இருக்கேன்றாங்க. நல்லா இருக்குல்ல அப்படின்னு சோழன்னு கேட்டுட்டு இருக்க, என்னடா நடக்குதுங்க? இவன் சர்வசாதாரணமா வா பொண்ணு கூப்பிடுறான், அவங்களும் எதுல சொல்லாம பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு பாண்டியன் அதிர்ச்சியோட பல்லவனை பாக்குறாரு. அடுத்து பல்லவன் பக்கம் திரும்புற நிலா, ஏய் பல்லவா, ஷர்ட் சூப்பரா இருக்குடான்றாங்க. அயன் பண்ணி தானே போட்டேன்னு கேட்க, ஆமா நீ அப்படின்னு பிரமிப்பு மாறாமையே சொல்றாரு அவரு. அதுக்கப்புறமும் சோழன் நிலா கிட்ட இருக்க தனக்கு உரிமையை நிலைநாட்டணும், அதை காட்டணும்னு நினைக்கிறவரு. நிலா அங்க ஒட்டடை இருக்கான்னு பாருங்கிறாரு. ஏன் நீங்களே பார்க்க வேண்டியது தானேங்கிறாங்க நிலா. இருக்க மாதிரி தான் தெரியுது, உனக்கும் அப்படிதான் தெரியுதான்னு பாருங்கிறாரு சோழன். உங்க கண்ணுக்கு ஒட்டடையா தெரியறது, ஏன் கண்ணுக்கு பூ மாலையாவா தெரியும் அப்படின்னு நிலா நக்கலா கேட்க, இல்லதான் சரி அதை விடு, நம்ம இந்த இடத்துல ஒரு புது டிவி வாங்கி வச்சா எப்படி இருக்குன்றாரு. அதை பத்தி நீ என்ன நினைக்கிற அப்படின்னு சோழன் கேட்டுட்டு இருக்க. 3 பேரும் ஆன்னு பார்த்துட்டே இருக்காங்க. ஆமா, இத்தனை நாளா டிவி கூட வாங்கலன்னு நான் வந்த நாளா கேட்டுட்டு இருக்கிறேன், இப்ப வந்து ஏதோ புதுசா கண்டுபிடிச்ச மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு நிலா கேட்க, ஆமா நீ சொன்ன நாம சீக்கிரமே ஒரு டிவி வாங்கிடலாம் அப்படின்னு சோழன் சொல்ல, சரின்னு நிலா தலையாட்டுறாங்க. அப்புறம் இங்கே ஒரு டீபாய் வாங்கி போட்டா நல்லா இருக்குமா நிலா அப்படின்னு சோழன் கேட்க, நல்லா இருக்குன்றாங்க அவங்க. அதுக்கப்புறம் அவரு, நிலா நீ வா பொண்ணு சகட்டு மேனிக்கு அளந்துகிட்டு இருக்க. 3 பேரும் ஆச்சரியமா அதிர்ச்சியுமா ஆன்னு பார்த்துக்கிட்டே இருக்காங்க. சோழன் எதுக்காக இப்பெல்லாம் நடந்துக்கிறாருன்னு தெரியாம நிலாவும் ஜாலியா நின்று கூட பேசிக்கிட்டே இருக்காங்க. நம்பவே முடியாம பல்லவன் வேற அடிக்கடி பாண்டிய பார்க்க, பாண்டி சோழனைய வச்சக்கன் வாங்காம பார்க்க, எப்படி என் ஆளை நான் எப்படி கூப்பிடுறேன்னு பாத்தியா அப்படின்னு கண்ணுல பெருமிதத்தை காட்டுறாரு சோழன். அடேங்க அப்பா, உண்மைதான்டா நீ சொன்னது, நாங்க கூட அப்ப நம்பல, ஆனா இப்ப நடக்கிறத தாண்டா எங்களால நம்ப முடியலங்கிற மாதிரி பாண்டி பாக்குறாரு. அண்ணே என்னன்னே ஏதாவது சொல்லுனேங்கிற மாதிரி பல்லவன் பாண்டிய பாக்குறாரு. கேட்டுக்கிட்டியாடா அப்படிங்கிற மாதிரி பல்லவனை பார்த்துட்டு, எப்படி அப்படிங்கிற சோழன் இந்த பக்கம் திரும்பி, அப்புறம் நீ சொன்ன மாதிரி இந்த ஓடெல்லாம் எடுத்துட்டு வீடு பூரா பெயிண்ட் அடிச்சிடலாம் அப்படின்னு வாக்குறுதிகளை அள்ளி வீசிட்டு இருக்காரு சோழன். என்னாச்சு உங்களுக்கு, எதுக்கு இப்படி கூப்பிட்டு பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு நிலா கேட்க, இல்ல நிலா நான் உன்னை நீன்னு சொல்லி கூப்பிடலாம்ல அப்படின்னு சோழன் கேட்க, கூப்பிடலாமேங்கிறாங்க நிலா. இப்ப அப்படித்தானே கூப்பிட்டு இருக்கீங்க அப்படின்னு நிலா கேட்க, அது வரைக்கும் ஆணை வாயை திறந்து பார்த்தவங்க இப்ப கப்புன்னு வாயை இறுக்கி மூடிக்கிட்டு பாக்குறாங்க. இது வரைக்கும் ஆணை பார்த்துட்டு இருந்த சேரன் முகத்துல சின்னதா ஒரு சிரிப்பு வருது. இல்ல இத நான் சொன்னா யாருமே நம்ப மாட்டேங்கிறாங்க, அதான் நீயே சொன்னா நம்புவாங்கன்னு அப்படின்னு சோழன் சொல்ல, ஓ இதுக்குதான் ஒட்டடை பாரு டிவியை பாருன்னு சாக்கு சொல்லிட்டு இருந்தீங்களா, போய் வேலையை பாருங்க சோழன் அப்படின்னு நிலா உள்ளர போக, தேங்க்யூ நிலாங்கிறாரு. போறவங்க கதவை சாத்திட்டு போயிடுறாங்க. உடனே சோழன் ஜாலியா இடுப்புல கைய வச்சுக்கிட்டு மாயா பஜார் பூத ரேஞ்சுக்கு சிரிச்சிட்டு இருக்காரு. சேரன் நம்ப முடியாம பக்கத்துல வந்து, டேய் சோழா, அப்ப நீ நேத்து சொன்னதெல்லாம் உண்மைதானாடான்னு கேக்குறாரு. ஆமாண்ணே எல்லாமே உண்மைதான் அப்படின்னு சோழன் சொல்ல, சேரன் முகத்துல சிரிப்பு பெருசாகுது. அண்ணே சூப்பர்னே, பாஸ் பண்ணிட்டேங்கிறாரு பல்லவன். உடனே சோழன் பந்தாவா சட்டு காலரை தூக்கி விட்டுக்கிறாரு. பாண்டி இன்னமும் பிரமிப்புல இருக்க, டேய் நம்பிக்கை இல்லாம பேசினியடா, இப்ப புரியுதா இந்த அண்ணன் சொன்னது எல்லாமே உண்மைன்னு அப்படின்னு சோழன் கேட்க, நல்ல விஷயம்டா, இதுலயாவது சொதப்பாம அப்படியே அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போ அப்படின்னு பாண்டி சொல்ல, அதெல்லாம் எப்படி போறேன்னு மட்டும் பாரு அப்படின்னு ஃபிளைட் ரேஞ்சுக்கு கைய காமிக்கிறாரு சோழன். பல்லவன் போய் பேக் எடுத்து மாட்டிக்கிட்டு, அண்ணே காலேஜுக்கு கிளம்புறேன், எல்லாரும் டயத்துக்கு வந்துருனே அப்படின்னு பல்லவன் சொல்ல, டேய் அதெல்லாம் வந்துருவோண்டா, நீ பத்திரமா போங்கிறாரு சோழன் தோல்ல தட்டி கொடுத்து. பாண்டின நீயும் வந்துருவல்லன்னு கேட்க, டேய் வருவோம்டா, என்னடா கேள்வி இது, வேணும்னா இப்பவே உன் கூட வருவான்னு பாண்டி கேக்குறாரு. இப்ப வேணா மத்தியானம் வந்தா போதுங்கிறாரு பல்லவன். வர்றேன்டா நீ பார்த்து பத்திரமா போங்கிறாரு அவரு. சேரன் எதுக்கு இங்க நின்னுகிட்டு அந்த பக்கம் போலாமான்னு லைட்டா திரும்பிட்டு இருக்க, டேய் நான் வேணா டிராப் பண்ணுவான்னு பாண்டி கேட்குறாரு. இல்லை ஃப்ரெண்டு வரேன்னு சொல்லியிருக்கான், அவன் கூட போயிடுறேங்கிறாரு பல்லவன். சரின்னு பாண்டி தலையாட்டுறாரு. அடுத்து முகத்தை பின்பக்கமா திருப்பிட்டு நிக்கிற சேரனை பாக்குறாரு பல்லவன். அண்ணே அப்படின்னு கூப்பிட அவர் திரும்ப கூட இல்லை.
ஆனா சோழனும் பாண்டியும் ரெண்டு பேரையும் மாறி மாறி பாக்குறாங்க. வரேனே அப்படின்னு சோழன் கிட்ட சொல்லிட்டு வெளியே கிளம்புறாரு பல்லவன். போற பல்லவன் செருப்பு போட்டுட்டு நடக்க சேரன் மெதுவா எட்டி பார்த்துட்டு இருக்காரு. நடேசன் வெளியே இருந்து உள்ளர வர்றாரு. ஏண்டா உன் கல்யாணத்தை பத்தி நீ என்ன முடிவு பண்ணியிருக்க அப்படின்னு அவர் கேட்க, ஆமாண்ணே என்ன முடிவு பண்ணியிருக்கேன்னு பாண்டியன் கேட்குறாரு. என்ன முடிவுன்னு கேட்டுக்கிட்டே வர்றாங்க நிலா. இல்ல சந்தாவை ஊருக்கு கூட்டிட்டு போகணும்னு அவங்க சொந்தக்காரங்க முயற்சி பண்ணிட்டே இருக்காங்கல்ல, அது நடக்கிறதுக்கு முன்னாடி அண்ணன் சந்தாவை கல்யாணம் பண்ணிக்கன்னு அனீஷ் கேட்டாரு. அதை பத்தி தான் கேட்டுட்டு இருக்கோம் அப்படிங்கிறாரு பாண்டி. உனக்கு அந்த புள்ளைய பிடிச்சிருக்கு, அந்த புள்ளைக்கும் உன்னை பிடிச்சிருக்கு, அவ அண்ணனும் கல்யாணத்துக்கு சம்மதிச்சிட்டான், அப்புறம் எதுக்கு தள்ளி போட்டுக்கிட்டு இருக்கிற? பண்ணிக்க வேண்டியதுதானேன்னு கேட்குறாரு நடேசன். சேரன் எப்படி சொல்றதுன்னு திருதன்னு முழிக்கிறவரு அப்படியே ஓரக்கண்ணால நிலாவை பார்க்குறாரு. ஆமாண்ணே, இதை தான் நானும் முன்னாடியில இருந்து சொல்லிட்டு இருக்கேன், சீக்கிரமா சந்தாவை கல்யாணம் பண்ணிக்கலாம்ல அப்படின்னு நிலா கேட்குறாங்க. அண்ணே எதுக்கு இப்ப தள்ளி போட்டுக்கிட்டே இருக்கிற நீ? சந்தா ரொம்ப நல்ல பொண்ணுன்னு, சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சோழனும் சொல்றாரு. டேய் இதோ பாருடா, இந்த காலத்துல பிள்ளைங்க சம்மதம்னு சொல்றப்பவே கல்யாணம் பண்ணிக்கணும், இல்லைன்னு வையே அதுக்கப்புறம் என்ன நடக்கும் ஏது நடக்கும்னு யாருக்குமே தெரியாது, ஞாபகத்துல வச்சுக்கங்கிறாரு நடேசன். இது வரைக்கும் சொன்னதெல்லாம் ஓகே, இதெல்லாம் டூ மச் சொல்லிட்டேன் அப்படின்னு சோழன் சொல்ல, ஏன் உனக்கு உறுத்துதோ அப்படிங்கிறாரு நடேசன். அண்ணே எதை பத்தியும் யோசிக்காம உடனே கல்யாணத்தை பண்ணு அப்படின்னு பாண்டியன் சொல்ல, சேரன் எந்த ரியாக்ஷனும் இல்லாம அப்படியே நிக்கிறாரு. அவர் மைண்டுக்குள்ள மறுபடியும் பாண்டிக்கு கல்யாணம் ஆகட்டும்னு வானதி வீட்டுக்கு வந்துருவாங்க, அடுத்து உங்களுக்கும் கல்யாணம் ஆகி சந்தாவும் வீட்டுக்கு வந்துருவாங்க, அதுக்கப்புறம் இவருக்கும் இந்த வீட்டுக்கும் ஒரு கும்பிட போட்டுட்டு நான் கிளம்பி போய்கிட்டே இருப்பேன் அப்படின்னு நிலா சொன்னதை நினைச்சு பார்த்துட்டு இருக்காரு சேரன். சேரன் துணியை அலசி கொடுக்க அதை வாங்கி வந்து காய வைக்கிறாரு பாண்டி. டேய் பாண்டி எவ்வளவு அழுக்கு பாரு உன் டிஷர்ட்ல அப்படின்னு அவரு திருப்பி திருப்பி பார்த்துட்டு இருக்க. அண்ணே நான் மெக்கானிக் ஷாப் நடத்திட்டு இருக்கேன், அழுக்கு இல்லாம எப்படின்னு இருக்கும், நீ எதுக்குன்னு அதை போட்டு துவைச்சிக்கிட்டு இருக்கிற, நான் பாத்துக்கிறேங்கிறாரு பாண்டி. இல்லடா எப்ப பார்த்தாலும் அழுக்கு டிஷர்ட்டையே போட்டுட்டு போறியே, கொஞ்சம் துவைச்சு போடலாமேன்னு பார்த்தேன், இந்த கிரீஸ் எல்லாம் எவ்வளவு துவைச்சாலும் போகவே மாட்டேங்குதேடா அப்படின்னு சொல்லிட்டு அவரு சோப்பை போட போகாதுன்னு அப்படிங்கிற பாண்டி துணியை உதறி காய போட்டுட்டு இருக்காரு. சோப்பை போட்டு தேய்ச்சி பார்த்துட்டு எவ்வளவு தேய்ச்சாலும் போகவே மாட்டேங்குதுடா அப்படின்னு இன்னொரு தடவை சொல்லிட்டு துணியை டொப்பு டொப்புன்னு துவைக்கிறாரு சேரன். அண்ணே நீ எதுக்குன்னே அதை போட்டு தேய்ச்சிக்கிட்டே இருக்கிற, அது எவ்வளவு தேய்ச்சாலும் கரை போகாது, வேலை பார்க்கும்போது போட்டுக்கிறது தானே, கரை இருந்தா என்ன, இங்க கூட நான் பாத்துக்கிறேங்கிறாரு பாண்டி. ஏதாவது டிட்டர்ஜென்ட் விளம்பரம் வரப்போகுதா அப்படின்னு நம்ம ஆவலா பார்த்துட்டு இருக்க பாண்டி ஒரு தடவை அலசிட்டு, அண்ணே இன்னைக்கு நீ கவனிச்சியா அப்படின்னு கேட்டுக்கிட்டே அதை புழியிறாரு. எதடா அப்படின்னு சேரன் கேட்காதான், சோழன் அவங்கள ஒருமையில பேசுறேன்னு சொல்லி சொன்னானே, நான்லாம் அதை நம்பவே இல்லை, பார்த்தா சொன்ன மாதிரியே கூப்பிடுறான், அவங்களும் எதுவும் சொல்லாம நிக்கிறாங்க அப்படின்னு ஆச்சரியமா கேக்குறாரு பாண்டி. நானும் பார்த்தேன்டா, எனக்கும் ரொம்பவே ஆச்சரியமா போச்சு, ரெண்டு பேரும் அந்த கோவிலுக்கு போயிட்டு வந்தாங்கல்ல, அதுக்கப்புறம் தான்டா இந்த மாற்றம்லாம் வந்திருக்கு, அதென்னமோ சொல்லுவாங்களேடா அப்படின்னு சேரன் நிறுத்த, என்னன்னு கேக்குறாரு பாண்டி இங்கிலீஷ்ல. அதான்டா நல்ல இங்கிலீஷ் வார்த்தை டக்குன்னு வரமாட்டேங்குது, இந்த புருஷன் பொண்டாட்டி புரிஞ்சுக்கிட்டு நல்லா இருக்காங்கன்னு சொல்றதுக்கு என்ன சொல்றது அப்படின்னு சேரன் யோசனையா கேட்க, அது அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறாரு பாண்டி. அதான் அதேதான், அந்த அண்டர்ஸ்டாண்டிங் தான், அந்த கோவிலுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் அவங்களுக்குள்ள அந்த நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் வந்திருக்குடா அப்படின்னு சேரன் புன்னகையோட சொல்றாரு. ஆமான்னு அவங்க இவங்கிட்ட சிரிச்சு பேசுறத பார்க்க ரொம்ப சந்தோஷமா இருந்தது அப்படிங்கிறாரு பாண்டி. சரியா சொன்னடா பாண்டி, நிலா ரொம்ப நல்ல பொண்ணு, நம்ம சோழனும் நல்ல பையன்தான், ஆனா கொஞ்சம் அப்படி இப்படி இருப்பான், ஆனா நிலா மட்டும் அவன் லைஃப்ல இருந்தா அவன் நல்லபடியா மாறி நல்லா வந்துருவான்டா அப்படின்னு சேரன் சொல்ல, கரெக்டு தானேன்னு தலையாட்டுறாரு பாண்டி. கண்டிப்பா அவனும் வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கு போகணும், எப்படியாவது நிலாவை நல்லா பாத்துக்கணும்னு நினைப்பான், இதெல்லாம் நல்லபடியா நடந்து அவங்க சந்தோஷமா இருக்கணும்டா. என்னடா சொல்றாங்கிறாரு சேரன். கண்டிப்பான்னு உனக்கே அவங்க சேர்ந்துருவாங்கன்ற நம்பிக்கை வந்துருச்சுல்ல அப்படின்னு பாண்டி கேட்க, ஆமாண்டா, அவங்க ரெண்டு பேரோட நடவடிக்கையை பார்க்கும்போது கண்டிப்பா சேர்ந்துருவாங்கன்னு தான் எனக்கு தோணுது அப்படிங்கிறாரு சேரன். அப்புறம் என்னண்ணே வா போன்னு பேசுற அளவுக்கு போயிட்டானே, நிலாவும் சோழனை விட்டு பிரிய வாய்ப்பே கிடையாது, அப்படி அவங்க போகணும்னு நினைச்சிருந்தா சோழன் திருடிட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல போய் உட்கார்ந்துருந்தான் பாரு, அப்பவே போயிருக்கணுங்கிறாரு பாண்டி. அப்பவே போகாதவங்க இனி ஏன் போக போறாங்க, அதனால அவங்கள நினைச்சு கவலைப்படுறத விட்டுட்டு உன் கல்யாணத்துக்கு ரெடி ஆகுற வழிய பாருன்னு பாண்டியன் சோழனோட மனசுல இருக்கத படம் பிடிச்சு காட்டிடுறாரு. அவர் திகைச்சு போய், என்னடா பட்டுன்னு இப்படி சொல்லிட்ட அப்படின்னு அதிர்ச்சியோட கேக்குறாரு. ஆமாண்ணே, உனக்கு கல்யாணம் பண்ணி ஒரு பொண்ணு வீட்டுக்குள்ள வந்தா
இவங்க வீட்டை விட்டு போயிடுவாங்கன்னு யோசிச்சு தானே நீ கல்யாணத்தை தள்ளி போட்ட அப்படின்னு பாண்டி கேட்க அவர் ஒன்றும் சொல்லாம தலையை குனிகிறாரு. எனக்கு தெரியும்னு, இனி அப்படிலாம் நடக்க வாய்ப்பே இல்லை. அவங்க சோழனை விட்டு எங்கேயும் போக மாட்டாங்க. நான் சொல்றேன், நீ தைரியமா கல்யாணத்துக்கு ரெடி ஆகு அப்படின்னு பாண்டி சொல்ல சேரன் கொஞ்ச நேரம் அமைதியா யோசிச்சுட்டு அப்படியாடா சொல்றேன்னு கேக்குறாரு. ஆமாண்ணே, சந்தா கல்யாணம் ஆகி இந்த வீட்டுக்கு வரணும், இவங்களும் இங்கேயே இருக்கட்டும், எல்லாரும் குடும்பமா சேர்ந்து சந்தோஷமா இருப்போம் என்ன இப்போங்கிறாரு பாண்டி. சேரன் கொஞ்சம் நிறைவா சந்தோஷமா பார்க்க மதியம் இவங்களுக்காக சோறு சாப்பிட்டோன்னா நைட்டு அவங்களுக்காக சப்பாத்தி சாப்பிடுவோம், அவ்வளவு தானே, ஜாலியா இருக்கும்னே, நீ எதை பத்தியும் யோசிக்காத, முதல்ல உடனே கல்யாணத்தை பண்ணு அப்படின்னு பாண்டி சொல்ல சேரன் கொஞ்சம் சந்தோஷமா யோசிக்கிறாரு. அடுத்த செகண்டே எதையோ நினைச்சிட்டு, பாண்டி எனக்கு கல்யாணம் ஆனாதான் நீ வானதியை கல்யாணம் பண்ணிக்க முடியுன்றதுனால இதெல்லாம் சொல்ல இல்ல அப்படின்னு அவரு சந்தேகமா கேட்க, அண்ணே அப்படின்னு கூப்பிடுறாரு. இங்க பாருடா, நான் கல்யாணம் பண்ணலனாலும் நீ வானதியை கல்யாணம் பண்ணிக்கலாம்டா அப்படின்னு சேரன் சொல்ல, ஐயோ எனக்கு அந்த மாதிரிலாம் எண்ணம்லாம் எதுவும் இல்லைண்ணே, நீ கல்யாணம் பண்ணி செட்டில் ஆகணுங்கிற அக்கறையில தான் இதெல்லாம் சொல்றேன். உனக்கு நாங்க எத்தனை வருஷமா பொண்ணு பார்த்துட்டு இருக்கோம், இப்பதான் எல்லாம் அமைஞ்சு வருது, கல்யாணம் பண்ணிக்க வேண்டியது தானேன்னு அப்படின்னு பாண்டி சொல்ல அவரு மெதுவா தலையை குனிஞ்சு நிற்கிறாரு. அதனால தான் சொல்றேன், ப்ளீஸ்ண்ணே கல்யாணம் பண்ணிக்கோன்னு, சோழனுக்காக தான் யோசிச்சு நீ கல்யாணத்தை தள்ளி போட்டுட்டு இருக்கண்ணா, இனிமே உனக்கு அந்த கவலையே வேண்டாம், அவங்க ஒரு மாதிரி செட்டில் ஆயிடுவாங்கன்னு, அடுத்தடுத்து நீ உன் வேலையை பாரு, அவ்வளவுதானே சொல்லுவேன் அப்படின்ற பாண்டி துணியை அலசறதுக்காக குனிய சேரன் அப்படியே யோசனையா அங்கேயே நிக்கிறாரு. சோழன் ஷர்ட் பேண்ட் எல்லாம் நீட்டா போட்டுக்கிட்டு வந்து தலையை சீவிட்டு விசில் அடிக்கிறாரு. பாண்டி அவருக்கு எதிர் விசில் அடிக்கிறாரு. ஏண்டா நீ ரெடி ஆகல அப்படின்னு சோழன் தலையை சீவிட்ட கேட்க, இப்பதானேடா ரூமை கொடுத்துருக்க, போறேன் போய் ரெடி ஆகுறேங்கிறாரு பாண்டி. சீக்கிரம் ரெடியாகு போ அப்படின்னு சோழன் சொல்லிட்டு கண்ணாடியவே பார்த்துட்டு இருக்க பாண்டி அவர் ஒரு பார்வை பார்த்துட்டு எழுந்து போறாரு. அந்த அடங்கவே அடங்காத முடிய 50 தடவை சீவிட்டு அப்படின்னு சேர்ல உட்காந்து காலை தூக்கி மேல வைக்கிறாரு. அவரு மொபைல் எடுத்துட்டு உட்கார அடுத்த செகண்டே பாண்டிய வந்து, டேய் நான் ரெடிடா போலாமான்றாரு. இர்ரா நிலா வரவேணாமா அப்படின்னு கேட்கவோ, அவங்க என்ன வரலையா அப்படின்னு பாண்டி கண்ணாடி கிட்ட போறாரு. ஆமாண்டா, அவளும் கிளம்பிட்டே இருக்காடா. அப்படி இந்த பொண்ணுங்க என்னடா பண்ணுவாங்க ரெடி ஆகுறதுக்கு, வீட்டுல இருக்க எல்லாருமே கிளம்பிட்டோம், இவன் என்னடான்னா இன்னும் ரூமை விட்டு கூட வரல, சரி வா வந்து உட்காரு பேசுவோங்கிறாரு சோழன். பாண்டியன் தலையை சீவிட்டு வந்து உட்காரு. டேய் அண்ணனுக்கு கல்யாணம் நடந்தா எங்கடா நடக்கும்னு கேக்குறாரு சோழன். பீகார்ல நடக்குமா இல்ல இங்க நடக்குமாங்கிறாரு சோழன். டேய் அவங்க வீட்டுக்கு தெரியாம தாண்டா கல்யாணம் பண்றோம், அப்புறம் எப்படிடா பீகார்ல நடக்குங்கிறாரு பாண்டியன். இங்கதான் பண்ணணும்னு பாண்டி சொல்லு. அப்ப கல்யாணமே நாம தான் பண்ணி வைக்கணும்ல அப்படின்னு சோழன் கேட்க, ஏன் நீ இதெல்லாம் அந்த பொண்ணு தலையில கட்டிடலான்னு பாத்தியாங்கிறாரு பாண்டி. டேய் அது இல்லடா, நாமளே பண்ணி வைக்கலாம், ஆனா நாம பெருசா பண்ணுவோமா இல்ல சிம்பிளா பண்ணுவோமான்னு யோசிச்சுட்டு இருந்தேங்கிறாரு சோழன். நம்ம நல்லா பெருசாவே பண்ணி விட்டுடலாம்டா. அவங்க வீட்டுல பிரச்சனை நடக்குதுன்னு நாம ஏன் சிம்பிளா பண்ணணும், யார் கல்யாணம், நம்ம அண்ணன் கல்யாணம்டா, சும்மா பயங்கரமா ஜமாய்ச்சிடுவோம் அப்படின்னு சோழன் சொல்ல, ஓகேடான்னு தலையாட்டுறாரு பாண்டி. அப்படியே பாக்கெட்டை இழுத்து பார்த்துட்டு, பாக்கெட்ல நிறைய காசு வச்சிருக்க போல, பாக்கெட் நிறைய பணம் இருக்க மாதிரியே பேசுறியே, ஐடியா எல்லாம் கொடுத்துட்டு கடைசியில நீ எஸ்கேப் ஆயிடுவ அப்படின்னு பாண்டி கேட்க, ஏண்டா இந்த வீட்டில் நான் எப்போ பார்த்தாலும் ப்ரூவ் பண்ணிகிட்டே இருக்கணும், இல்லைன்னா யாரும் என்னை நம்ப மாட்டீங்க அப்படின்னு சோழன் கேட்க, என்னப்பா பண்ணுறது, உன் நடவடிக்கை அந்த மாதிரி இருக்கே அப்படின்னு பாண்டி சொல்ல, டேய் போடா, காலையில் பார்த்தல நான் சொன்ன எல்லாமே உண்மைன்னு நிலா வந்துச்சு சொல்லுச்சுல்ல, இதுக்கு மேலே என்னடா வேணும் அப்படின்னு சோழன் சொல்ல, இந்த ஒரு பாயிண்ட்டை வச்சுக்கிட்டு இன்னும் ஒரு வாரத்தையே ஓட்டிடுவில்ல நீ அப்படின்னு பாண்டி கேட்க, டெஃபினெட்லி அப்படின்னு தோலை குலுக்குற சோழன் அள்ளி விட ஆரம்பிக்க, சரிடா அளந்து விடுறான்னு பாண்டியும் கேட்டுட்டு இருக்காரு. அண்ணனும் தம்பியும் அப்படியே சீரியஸா பேசிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு பாண்டி, ஆனாலும் அண்ணனுக்கு இந்த கல்யாணத்துல கொஞ்சம் தயக்கம் இருக்கு, கவனிச்சியா அப்படின்னு பாண்டி கேட்க, கவனிச்சேன், பொண்ணு சைட்ல எல்லாம் ஓகே, நம்ம சைட்லயும் எல்லாமே ஓகே தான், ஆனா கல்யாணம்னு சொன்னா மட்டும் அண்ணன் ஒரு மாதிரி சைலண்ட் ஆயிடுது அப்படின்னு சோழன் சொல்ல, எல்லாத்துக்கும் காரணம் நீதான்னு பட்டுன்னு போட்டு உடிச்சிடுறாரு பாண்டி. ஏய் நான் என்னடா பண்ணேன் அப்படின்னு சோழன் கேட்க, பின்ன அண்ணனுக்கு ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்குடா, அன்னைக்கு அண்ணங்கிட்ட சொன்னாங்கல்ல இந்த வீட்டுக்கு இன்னொரு பொண்ணு வந்தா நான் கிளம்பிடுவேன்னு அப்படின்னு பாண்டி சொல்ல, ஆமாமா சண்டைன்னு வந்தா முதல்ல அதை தானே சொல்லுவா அப்படின்னு சோழனும் சொல்ல, ஆமாண்டா அதை நினைச்சுதான்டா அண்ணனுக்கும் பயம், அண்ணனுக்கு கல்யாணம் பண்ணி சந்தா வீட்டுக்கு வந்துட்டா, நம்ம வீட்டுக்கு ஒரு பொண்ணு வந்துட்டாங்களேன்னு அவங்க கிளம்பி போயிட்டா என்ன பண்றதுன்னு தான் அண்ணன் கல்யாணம் பண்ண யோசிக்குது அப்படின்னு பாண்டி சொல்ல, டேய் அண்ணனுக்கு அப்படி ஒரு பயம் இருக்கா என்ன அப்படின்னு சோழன் கேட்கிறாரு. ஆமாண்டா
அதனாலதான் கல்யாண டாபிக் எடுத்தாலே அண்ணன் சைலண்ட் ஆயிடுது. என்னைக்கு நீங்க 2 பேரும் சேர்றீங்களோ அன்னைக்குதான் அண்ணன் கல்யாணத்தை பத்தியே யோசிக்குங்கிறாரு பாண்டி. டேய், இப்ப நிலைமையே வேறடா. முன்னாடி வேணும்னா நிலா அப்படி சொல்லி இருக்கலாம், ஆனா இனிமே நிலா அப்படி சொல்ல வாய்ப்பே இல்ல. நீ தான் பாக்குற இல்லடா அப்படின்னு சோழன் கேட்க, அதைத்தான் நானும் அண்ணன் கிட்ட சொன்னேன். இனிமே அவங்க பெரிய வாய்ப்பே இல்ல. யோசிக்காம நீ கல்யாணத்தை பண்ணுன்னு நான் அட்வைஸ் பண்ண, அதையும் கேட்டுக்கிட்டு அண்ணன் அமைதியா தான் இருந்துச்சுங்கிறாரு பாண்டி. சோழனுக்கு மத்ததெல்லாம் உரைக்கல. ஆனா பாண்டி சொன்ன, ஏண்டா பாண்டி, அப்ப நாங்க இனிமே பிரியறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு உனக்கே தோணுதா அப்படின்றத மட்டும் கரெக்டா கேட்டு வைக்கிறாரு. ஏன் அப்படி கேக்குறேன்னு பாண்டி கேட்க, இல்லடா இப்ப நீ தானே அப்படி சொன்ன அப்படின்னு சோழன் கேட்க, நான் தான் சொன்னேன், அதையே நீ திரும்ப கேக்குறியே, உனக்கு அதுல நம்பிக்கை இல்லையாங்கிறாரு பாண்டி. இருக்குடா, ஆனாலும் எனக்கே அப்பப்ப கொஞ்சம் டவுட் வரும்டா. சரி அதை விடு. அப்போ இத்தனை நாளா அண்ணன் கல்யாணத்துக்கு நான் தான் வில்லனா இருந்திருக்கேன். சரி, நான் அண்ணன்கிட்ட இதை பத்தி பேசட்டுமாங்கிறாரு சோழன். ஐயோ, அதெல்லாம் ஒண்ணும் வேணாப்பா. ரொம்ப பேசி அண்ணனுக்கே டவுட் வந்துட போகுது. நான் பேசினதுக்கே என்ன ரியாக்ஷன்னு தெரியல. நீ எதையாவது பேசி இருக்கதையும் கெடுத்து விட்டுறாத, அமைதியா இருங்கிறாரு பாண்டி. டேய் டேய் டேய், நான் பேசினா கெடுத்து விட்டுருவனா அப்படின்னு சோழன் கேட்க, ஏன் அது தெரியாதா உனக்கு அப்படின்னு மொத்தமா சோழனை வாரிடுறாரு பாண்டி. ஏய் ஏய் ஏய், என்னடா எப்போ பார்த்தாலும் என்னை கிண்டல் பண்ணிட்டே இருக்கிற அப்படின்னு சோழன் கேட்க, டேய் நீ பண்றதுதான்டா சொல்றேன்னு பாண்டி சொல்லிட்டு இருக்காரு. பல்ல உடைச்சிருவேன் பாத்துக்கோ அப்படின்னு சோழன் மிரட்டிட்டு இருக்க, சோழன் கிளம்பலாமா அப்படின்னு கேட்டுக்கிட்டே நிலா வந்து நிற்க, உடனே வாய்ஸை மாத்திக்கிட்டு, போலாங்க போலாம், நாங்க ரெடியா தான் இருக்கோம் அப்படிங்கிற சோழன், நிலா வந்ததால தப்பிச்ச நீ அப்படின்னு பாண்டிக்கிட்ட மெதுவா சொல்லிட்டு எழுந்து நிற்கிறாரு. சரி வாங்க போலாம் அப்படின்னு நிலா நடக்க, நிலா 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 ஒரு நிமிஷம்ங்கிறாரு. ஒரு நிமிஷம் அப்படியே போயிட்டு வந்துடுறேன் அப்படிங்கிற சோழன் கிச்சனுக்கு ஓடுறாரு. நிலாவுக்கு டென்ஷன் ஆயிடுது. இவ்வளோ நேரம் என்ன பண்ணிட்டு இருந்தாரு அப்படின்னு கோவமா கேட்க, கதை பேசிட்டு இருந்தாங்கன்னு கூலா சொல்றாரு பாண்டி. அப்போ போனா என்னவா இவருக்கு டைம் வேற ஆயிட்டு இருக்கு அப்படின்னு நிலா சலிப்பும் வெறுப்புமா அந்த பக்கம் போன சோழனையே பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க எரிச்சலோட உச்சி கொட்டிட்டு இருக்க ரெஸ்ட் ரூம் போயிட்டு கையை கழுவிட்டு வர்றாரு அவரு. கரெக்டா குரங்கு வயிற்றுக்கு மேல சொரிஞ்சுக்குமே அதே மாதிரி கையை உதறிக்கிட்டு விசில் அடிச்சுக்கிட்டே வர்றாரு. வந்து நிக்கிறவரு, நிலா சட்டம் நல்லா இருக்கா அப்படின்னு கேட்க, நல்லா தான் இருக்கு, போலாமான்றாங்க நிலா. ஒரு நிமிஷம் அப்படின்னு மறுபடியும் கண்ணாடி முன்னாடி போய் அவரு பிலிம் காட்டிட்டு இருக்காரு. இவ்வளோ நேரம் பொண்ணுங்க கிளம்ப லேட் பண்ணுவாங்கன்னு உங்களை சொல்லிக்கிட்டு இருந்தா, இப்ப அவனே லேட் பண்றான் பாருங்க அப்படின்னு பத்த வச்சிடுறாரு பாண்டி. டேய் பாண்டி பாண்டின்னு சோழன் கூப்பிட்டு இருக்க, அவரை கூட்டிட்டு வாங்க, நான் வெளியே நிக்கிறேன்னு நிலா வெளியே போயிடுறாங்க. ஏய் நிலா வந்துடுறேன் அப்படின்னு அவரு பர்ஃபியூம் எடுக்க, டேய் போதும் வாடான்னு இழுக்கிறாரு பாண்டி. டேய் 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 பவுடர் போட்டுட்டு வந்துடுறேன்டா. டேய் பவுடர்டா அப்படின்னு சோழன் கேட்டுட்டு இருக்க, குண்டு கட்ட அவரை அள்ளிக்கிட்டு வெளியே வந்துடுறாரு பாண்டி. ஜிவி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ்னு பேனர் வச்சிருக்க, நிறைய பேருக்கு அங்கங்க கூட்டமா நிக்கிறாங்க. சில பசங்க அங்கங்க செல்ஃபி எடுத்துட்டு இருக்க, பல்லவன் வழிமேல் விழி வச்சு பார்த்துட்டு இருக்காரு. பசங்களோட பேரண்ட்ஸ் எல்லாம் வர்றாங்க. அப்ப ஒரு பேரண்டோட வந்த பையன், டேய் மச்சான் இது அம்மா அப்பாடா அப்படின்னு சொல்ல, பல்லவன் பாக்குறாரு. நல்லா இருக்கியாப்பா அப்படின்னு அந்த லேடி கேட்க, அம்மா நான் சொன்னேன்ல பல்லவன் அப்படிங்கிறாரு அந்த பையன். அப்படியாப்பா, ஏன்பா வீட்டுல உன்னை பத்தி தான் பேசிக்கிட்டே இருப்பான் அந்த அம்மா சொல்றாங்க. அப்படிங்களாமா, நல்லா இருக்கீங்களாமா அப்படின்னு கேட்கிற பல்லவன் அந்த பையனோட அப்பா கிட்ட, நல்லா இருக்கீங்களாப்பான்னு கேட்க, நல்லா இருக்கேன்ப்பான்னு தலையாட்டுறாரு அவரு. சரிடா மச்சி, நான் உள்ளர போறேன், அம்மா வாங்கம்மா அப்பா வாங்க அப்படின்னு கூப்பிட, சரி சரி போயிட்டு வாங்கன்னு தலையாட்டுறாரு பல்லவன். அடுத்ததா ஒரு பேரண்ட் வர்றாங்க. பல்லவனோட கண்கள் ஆவலா வழியவே பார்த்துட்டு இருக்கு. அப்போ சோழன் பாண்டி நிலான்னு 3 பேரும் வர்றாங்க. பல்லவன் அவங்களுக்கு பின்னாடியும் டங் டங்குன்னு தொலைவிட்டே இருக்காரு. அப்படின்னு கூப்பிட, டேய் பல்லவா அப்படின்னு சோழன் ஒரு பக்கம் தோலையும், டேய் பல்லவா அப்படின்னு பாண்டி ஒரு பக்கம் தோலையும் வந்து தட்டுறாங்க. எப்படி கரெக்டான டயத்துக்கு வந்துட்டோமா அப்படின்னு சோழன் கேட்க, சூப்பருங்கிறவரு மறுபடியும் வழியை பாக்குறாரு. 2-3 தடவை அங்கேயே பார்த்துட்டு, அண்ணன் வரலையான்னு கேக்குறாரு. அண்ணே அப்படின்னு சோழன் இழுத்துட்டு இருக்க, டேய் அண்ணன் வரும்டா அப்படின்னு பாண்டி தைரியம் கொடுக்குறாரு. பல்லவன் கலக்கமாவே பார்த்துட்டு இருக்காரு. எதுக்கு இப்ப டல் ஆகுற, நாங்க வீட்டுல இருந்து வர்றோம், அதனாலதான் இப்படியே வந்துட்டோம், அண்ணன் சைட்ல இருந்து வரணும்ல அதான் லேட் ஆகுதுங்கிறாங்க நிலா. அப்படின்னு மனசே இல்லாம தலையாட்டுறாரு அவரு. டேய் பிரைஸ் எல்லாம் வாங்க போற, முகத்தை சிரிச்ச மாதிரி வச்சுக்கோடா அப்படின்னு சோழன் சொல்ல, பல்லவன் சிரிக்கிறதுக்கு ட்ரை பண்றேன் பேர் வழின்னு முயற்சி பண்றாரு. டேய் சிரிடா கொஞ்சம் அப்படின்னு பாண்டி சொல்ல, டேய் சிரிடான்னு கிச்சு முட்டுறாரு சோழன். பல்லவனும் சிரிச்சுட, சிரிடான்னு மாத்தி 2 பேரும் சொல்லிட்டே இருக்காங்க. பல்லவன் சிரிக்கிறத பார்த்து இவங்க 2 பேரும் சிரிச்சிட்டு இருக்காங்க. அப்போ அந்த வழியா ஒரு ஃப்ரெண்டு வர, டேய் மச்சான் வாடா இங்க அப்படின்னு செல்ஃபி எடுக்கிற 2 பேரை கூப்பிடுறாரு பல்லவன். 2 பேரும் வந்து நிக்க, இது சோழன் அப்படின்னு ஃப்ரெண்ட்ஸுக்கு பல்லவன் இவங்களெல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாரு. எல்லாரும் பேசிட்டு இருக்க, அண்ணி இவனை பத்தி சொல்லியிருக்கேன்ல உங்ககிட்ட, ஒரே டைம்ல 2 பிரேக்கப்பு
அப்படின்னு பல்லவன் சொல்ல நிலாவும் ஓ அந்த பையனா இவன் அப்படின்னு நிலா கேட்க அவரு ஏக வெக்கத்தோட சிரிக்கிறாரு. ஏண்டா இதெல்லாமாடா கூட போய் சொல்லுவ அப்படின்னு ஒரு ஃப்ரெண்டு கேட்க அதுதான் ஊருக்கே தெரியுமேங்கிறாரு பல்லவன். அண்ணி இவன் பேரு குருன்னு பல்லவன் சொல்ல ஹாய்ங்கிறாங்க நிலா. ஃபேமிலி எங்கன்னு கேட்டல இவங்க தான் அப்படின்னு பல்லவன் சொல்லிட்டு இருக்க எல்லாருக்கும் ஹாய் ஹாய் சொல்லிக்கிறாங்க. சரின்னு உளர போயிருவோமா சீக்கிரம் பண்ணதான் சீட்டு கிடைக்கும் அப்படின்னு பல்லவன் சொல்ல போலாங்கிறாரு சோழன். எங்கடா இங்கேயாடா அப்படின்னு கேட்டுக்கிட்டே எல்லாருமே பார்ட்டி ஹாலுக்கு வர்றாங்க. அங்க உட்காரலாம் அப்படின்னு பல்லவன் சொல்ல அப்படியே அண்ணன் நடக்கிறாரு சோழன். ஆடிட்டோரியத்துல முதல் வரிசையில இவங்க 4 பேரும் உட்கார டேய் இன்னும் எவ்வளவு நேரம் ஆகுண்டான்னு கேக்குறாரு பாண்டி. இதோ இப்ப ஆரம்பிச்சிருவாங்க, கெஸ்ட் 2 பேர் வரல வந்தவொன்னு ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்றாரு பல்லவன். அண்ணன் அப்படின்னு பின்னாடி இருந்த ஒருத்தர் கூப்பிட சோழன் திரும்புறாரு. பல்லவன் இன்னைக்கு ஏகப்பட்ட பிரைஸ் வாங்க போறானே அப்படின்னு அந்த பையன் சொல்ல எல்லாருமே சிரிப்போட இருக்காங்க. அதை பார்க்க தானே முதல் ரோல வந்து உட்காந்துருக்கோம் அப்படிங்கிறாரு சோழன். அண்ணே நாங்கள் எவ்வளவோ சொல்லியும் இவன் கொஞ்சம் கூட கேட்காம எல்லா ஈவெண்ட்லையும் போய் பேரை கொடுத்துட்டான். கேட்டா எல்லா ஈவெண்ட்லையும் பேர் கொடுத்தாதான் ஏதோ ஒன்றில் வின் பண்ண முடியும், அப்பதான் அண்ணன் என்கிட்ட பேசுவார்னு சொல்லி பயங்கரமா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தானே அப்படின்னு இன்னொரு ஃப்ரெண்டு போட்டு கொடுத்துடுறாரு. சோழன் டக்குன்னு நிலாவை பார்க்க நிலாவும் சோழனை பார்க்குறாங்க. அண்ணே அப்படின்னு இன்னொரு பையன் கூப்பிட சோழன் அந்த பக்கம் திரும்புறாரு. ஒரு தடவை மயக்கம் போட்டெல்லாம் கூட விழ போயிட்டானு அப்படின்னு சொல்ல சோழனுக்கு பயங்கர அதிர்ச்சி ஆயிடுது. டேய் பல்லவா என்னடா அப்படின்னு சோழன் கேட்க அது ஒன்றும் இல்லைண்ணே தண்ணி சரியா குடிக்கல டீஹைட்ரேட் ஆயிடுச்சு அவ்வளவுதாங்கிறாரு பல்லவன். என்னடா பல்லவா இதெல்லாம்னு நிலா கேட்க ஆமா எத்தனை காம்படிஷன்ல பேர் கொடுத்துருந்த அப்படின்னு பாண்டி கேட்கிறாரு. கம்மிதான்னு பல்லவன் சொல்ல கம்மிதானா எத்தனை அப்படின்னு பாண்டி கேட்கிறாரு. 8 காம்படிஷன் அப்படின்னு பல்லவன் சொல்ல நிலாவும் சோழனும் அதிர்ச்சியோட பாத்துக்கிறாங்க. ஆத்தாடி அப்படின்னு வாயில கைய வச்சிடுறாரு சோழன். 8 காம்படிஷனா அப்படின்னு அவர் அதிர்ச்சியோட கேட்கிறாரு. அண்ணே 8 காம்படிஷன் சொல்லிட்டு பயங்கரமா பிராக்டிஸ் பண்ணானே அப்படின்னு அந்த ஃப்ரெண்டு போட்டு கொடுக்குறாரு. மறுபடியும் பல்லவன் அமைதியா உட்கார்ந்துருக்க இவங்க 3 பேரும் பல்லவனை பாவமா பாக்குறாங்க. அதுக்கப்புறமா பல்லவன் பிராக்டிஸ் பண்ணது கிரவுண்ட்ல நடந்தது அப்படின்னு எல்லாத்தையும் ஃப்ரெண்ட்ஸுங்க விலாவாரியா போட்டு கொடுத்துட்டு இருக்காங்க. ஐயோன்னு பல்லவனை அமைதியா பாத்துட்டு இருக்காரு. அண்ணன் வரும்ல அப்படின்னு பல்லவன் கேட்க வருவாருடா வராம எப்படி இருப்பாரு அப்படின்னு நிலா சொல்ல சரி எதுக்கும் நான் வாசல்ல போய் பாக்குறேன் அப்படின்னு பல்லவன் எழுந்து நிக்க டேய் உட்கார்டா எங்கடா போற நீ வாசல்ல போய் நின்னா சைக்கிள்ல வர்ற அண்ணன் பறந்து வந்துருமா உட்கார்றா அப்படின்னு சோழன் சொல்ல உட்கார்றாங்கிறாரு பாண்டியும். பல்லவன் மறுபடியும் உட்கார்றவர் என்ன அண்ணன் உங்ககிட்ட வரேன்னு சொன்னிச்சான்னு கேக்குறாரு. 3 பேரும் அவரையே பார்த்துட்டு இருக்க நான் கூப்பிடும் போது அண்ணன் எதுவுமே சொல்லல வந்துருமில்லன்னு கேக்குறாரு பல்லவன். டேய் பல்லவா அண்ணன் வந்துரும்டா அதான் நமக்கு இன்னும் டைம் இருக்குல்ல அப்படின்னு சோழன் சொல்ல வராம போயிடுமோன்னு பயமா இருக்கு அப்படின்னு பல்லவன் சொல்ல எல்லாருமே பாவமா பாக்குறாங்க. டேய் பாண்டி நீ அண்ணனுக்கு ஃபோன் பண்ணி எங்க இருக்குன்னு கேளுடா இல்லைன்னா விடமாட்டான் போல இருக்கு அப்படின்னு சோழன் சொல்ல இதா கேக்குறேன் அப்படின்னு பாண்டி ஒருட்டி எழுந்து போறாரு. பாண்டி இதோ நானும் வர்றேன் அப்படின்னு சோழனை ஒரு பார்வை பார்த்துட்டு நிலா கூட போடுறாங்க. அண்ணன் வந்திருந்தான் என்ன தவிப்போட பாத்துட்டு இருக்காரு பல்லவன். டேய் பல்லவா விட்ரா அண்ணன் வந்துருண்டா அப்படின்னு தேத்துறாரு சோழன். இங்க சேரன் சைட்ல கரணையை வச்சு செவுத்து தட்டிட்டு இருக்காரு. அனீஸ் அங்க வர அனீஸ் யாரு போன்லன்னு கேக்குறாரு. அனீஸ் தயக்கத்தோட பக்கத்துல வந்து ஊர்ல இருந்து பையாங்கிறாரு. என்ன சொல்றாங்கன்னு கேட்க என்ன சொல்லுவாங்க சந்தாவை கூட்டிட்டு வான்னு சொல்றாங்க. ஒவ்வொரு முறையும் ஏதாவது ஒன்ன சொல்லி சமாளிக்கிறேன் சீக்கிரம் அவளை உங்களுக்கு கட்டி வச்சுட்டா எனக்கு நிம்மதியா இருக்கும் பையா. நீங்க கல்யாணத்தை லேட்டா பண்ணலான்னு சொல்லும் போது நான் ஏதோ சரின்னு சொல்லிட்டேன். ஆனா நாள் போக போக என் குடும்பத்தை பத்தி நினைச்சா எனக்கு பயமா இருக்கு பையா. அவனுங்க எப்ப என்ன பண்ணுவாங்கன்னே புரிய மாட்டேங்குது. ஒருவேளை அவ பீகார் போயிட்டா திரும்ப வரவே முடியாது பையா. சந்தா அங்க ரொம்ப கஷ்டப்படுவா அப்படின்னு அனீஸ் கலக்கத்தோட சொல்ல பொறுமையா கேட்டுட்டு சேரன் அதெல்லாம் நடக்காது அனீஷ் நான் நடக்கவும் விட மாட்டேன் நீ பயப்படாத கல்யாணத்தை சீக்கிரம் முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்ல சரின்னு தலையாட்டி வைக்கிறாரு அனீஷ். அனீஸ் அந்த பக்கம் போக சேரன் அந்த பக்கம் போலான்னு திரும்ப அவரோட மொபைல் ரிங் ஆகுது. குனிஞ்சு மொபைல் எடுத்து கால் அட்டன் பண்ணி காதுல வச்சுட்டு சொல்லுடா பாண்டிங்கிறாரு சேரன். எங்கண்ணே இருக்க அப்படின்னு பாண்டி கேட்க சைட்ல தாண்டாங்கிறாரு அவரு. வேலையா இருக்கேன்னு அவர் சொல்ல நீனும் கிளம்பலையாங்கிறாரு பாண்டி. கிளம்புறதா எங்க கிளம்பணும் அப்படின்னு சேரன் கேட்க எங்க கிளம்புறதா அப்படின்னு பாண்டி கேட்க பக்கத்துல நிக்கிற நிலா என்னாச்சுங்கிறாங்க. இன்னும் கிளம்பவே இல்லையாங்க அப்படிங்கிறாரு அவரு. நாளைய ப்ரோமோவில் ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. எல்லாரும் பிரைஸ் வாங்க கிளாப் பண்ணிட்டு இருக்காங்க. பல்லவன் பயங்கர பதட்டமும் கலக்கமுமா உட்கார்ந்துருக்க. அண்ணே சேரண்ணே எங்கண்ணே அப்படிங்கிறாரு பல்லவன். டேய் அண்ணே இப்ப வந்துரும்டா நீ கவலைப்படாத அப்படின்னு சோழன் சொல்லிட்டு இருக்க.
ஃபர்ஸ்ட் பிரைஸ் கோஸ் டு பல்லவன் அப்படின்னு ஸ்டேஜ்ல இருந்து அனௌன்ஸ்மெண்ட் வர போடா போ அப்படின்னு பாண்டி முதுகுல கைய வச்சு தள்ளுறாரு. இவங்க 2 பேரும் பயங்கர சந்தோஷத்துல சத்தமா சிரிச்சு கைய தட்டிட்டு இருக்க பல்லவன் ஸ்டேஜ்ல போய் மெடலை வாங்கிக்கிறாரு. எல்லா காம்படிஷன்லயும் ஜெயிச்சு ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கின பல்லவனுக்கு காலேஜ் சார்பா ஒரு சின்ன மொமெண்டா கொடுத்துடலாம் அப்படின்னு அந்த லேடி சொல்லிட்டு இருக்க பல்லவனோட கண்கள் அங்க வாசலையே பார்த்துட்டு இருக்கு. பல்லவனுக்கு அவங்க ஒரு பெரிய டிராபிய கொடுக்க வாசப்படியில வந்து நிக்கிற சேரன் அதை பார்த்து கிளாப் பண்றாரு. அவர் முகத்துல சந்தோஷம் அப்பட்டமா தெரியுது. அடுத்து என்ன நடக்குதுன்னு வர எபிசோட்ல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.